ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் உங்களோட மொபைலில் இருக்க அந்த பவர் பட்டன், வால்யூம் பட்டன்லாம் வச்சு ஒரு சில ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் பவர் பட்டனை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். ஃப்ளாஷ் வந்து ஆனியாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் பட்டன் இருக்குது. வால்யூம் பட்டனை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா கேமரா வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதே மாதிரியான ஒரு சில அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கால் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அடிஷனல் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதெல்லாம் ஒரு சில மொபைல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பட்டன் ஷார்ட்கட்ஸ்னு ஒரு ஆப்ஷனே தனியாக இருக்கும், ஒரு செக்ஷன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நிறைய பட்டன் ஷார்ட்கட்ஸ்க்கான அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லான்ச் கேமரா, டேக் அ ஸ்க்ரீன்ஷாட், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா டர்ன் ஆன் டார்ச்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எந்தெந்த பட்டன் கீஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த டார்ச் வந்து ஆன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் பட்டன் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்கட்ஸ்க்கான அந்த கீ ஆக்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா லான்ச் கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டபுள் ப்ரெஸ் தி பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. பவர் பட்டன் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து லான்ச் ஆகிடும். ஆன் டைமில் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபோட்டோ வந்தாலும் நீங்கள் வந்து பிக் பண்ணி கேப்சர் பண்ணிடலாம். நிறைய டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில இன்சிடென்ட்லாம் வந்து கேப்சர் பண்ணணும்னு நினைப்போம், ஃபோட்டோ பிடிக்கணும்னு. பட் ஆனால் வந்து ஆன் டைமில் வந்து கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா கரெக்டாக ஆன் டைமில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துடலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டும் அதே மாதிரி தான். நம்ம வந்து டிஃபால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மொபைலில் வந்து இந்த 3 ஃபிங்கரை வந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நான் அப்படியே விட்டுறேன். உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது நடுவே பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கும் நீங்கள் வந்து ஷார்ட்கட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா பவர் பட்டன் ப்ளஸ் ஹோம் பட்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து எந்த ஒரு ஆப்ஷன் வேணால் நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பேக் பட்டன், இந்த பட்டனை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது லாங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான். இங்கே லாங் ப்ரெஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆக்ஷன் நடக்கும். ஸ்க்ரீனை டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, அந்த செட்டிங்ஸும் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் ஆனால் இந்த ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெனு, ஹோம், இந்த பேக் பட்டன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஆக்ஷனை வச்சு நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃபும் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்குற உங்களோட மொபைலில் எல்லா மொபைலும் ஒரே மாதிரி இருக்காது. உங்களோட மொபைலில் எந்த மாதிரிலாம் இருக்கோ, என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் செட் பண்ணி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்போ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.